கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இன்று ஏப்ரல் 20 காலை திடீரென தீப்பிடித்து புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் சுற்றுப்புற பகுதிகளில் தவிர்க்க முடியாத மாசு பரவியது. இவ்விபத்தில் ஏற்பட்ட புகை கக்கும் நிலைமை காரணமாக அருகிலுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கோடை காலங்களில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்படும் சம்பவங்கள் வழக்கமாகிவிட்டன. காரணம், நஞ்சு வாயுக்களை வெளியேற்றும் வகையில் குப்பைகள் முறையாக மேலாண்மை செய்யப்படாமல் இருப்பதே ஆகும். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 2002ஆம் ஆண்டு தொடங்கி நகரின் மைய கழிவு அகற்றும் பகுதியாக செயல்பட்டு வருகிறது. தினமும் சுமார் 1000 டன் வீண் இழிவுகள் இங்கு கொட்டப்படுகிறது. திட்டமிட்ட முறையில் குப்பைகளை பிரித்து செயல்படுத்தும் திட்டங்கள் இல்லாததால் பல ஆண்டுகளாக இந்த குப்பை கிடங்கு சுற்றுப்புறம் மக்களுக்கு சுகாதார சிக்கல்கள், குடிநீர் மாசுபாடு, மோசமான வாயு வாசனை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. தீ விபத்துகள், புகை மூட்டம் போன்றவை பொதுவாக ஒவ்வொரு கோடை காலத்திலும் ஏற்பட்டு வரும் நிலையில் இந்த வருடமும் அதே நிலைமை மீண்டும் உருவாகியுள்ளதால் சுற்றுப்புற மக்களும் சுற்றுச்சூழலியல் செயல்பாட்டாளர்களும் கவலையில் வெளியிட்டுள்ளனர்.